நிச்சயமாக 18 கிரவுண்ட் இடத்துல 24 லட்சம் ரூபாய் 3 ஆண்டுகளுக்கு பிறகாக நடிகர் சங்கத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த கணக்கீடு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு இவர் சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்க சொல்ற கணக்கு இல்லாட்டியும் கூட நிச்சயமாக 24 லட்சத்தை விட அதிகமான வருமானம் வருங்கிறது வெளிப்படையான உண்மையா இருக்கு. என்ன சொல்றீங்க? அதே நேரத்தில் 18 கிரவுண்ட் இடத்துல நடிகர் சங்கத்துக்கு இருக்கக்கூடிய இடம் 5000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றாங்க. இடமே நடிகர்களுக்கான இடம், சொத்து நடிகருடைய சொத்து, அதுவும் குறிப்பா 54 வாங்கப்பட்ட பொழுது நாடக நடிகரால் வாங்கப்பட்டதுங்கிறதா உண்மை. அப்ப இந்த நாடக நடிகர்களுக்கான 18 கிரவுண்ட் இடத்துல எண்ணத்துக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு, மற்றதெல்லாம் சத்திய சினிமாவுக்கு. இந்த இளைஞர்கள் பட்டாளம் கேட்கிற கேள்வியே அந்த 18.5 கிரவுண்ட் இடத்தை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க எங்களுக்கான நடிகர்களுக்கான சொத்தாக கட்டிடமாக அதை கட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே முன்னிறுத்தி உருவானதுதான் இந்த பாண்டவர் அணி. அந்த பாண்டவர் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி பூனைக்கு மணிகட்டுவது யார் என்ற கேள்வியில் முதலாக பூனைக்கு மணிகட்டிய மணியின் சிகரம் அன்பு தம்பி நிமிர்ந்து நில், உன் நேர்மை தெரியும், வீரியமாக நில், உன் வீரம் புரியும் என்பது போல் உங்களுக்கோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் அருமை தம்பி விஷால் ரெட்டியை. எல்லோருக்கும் வணக்கம். இதுல என்ன மிகப்பெரிய சந்தோஷம் தெரியுமா, என் நண்பர் சுரேஷ் சார் இங்க இருக்கார். சுரேஷ் சாரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். சுரேஷ் சார் இந்த ஒரு போராட்டத்தில் சேர்ந்து நானும் கை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய முறை ஃபோன்ல பேசியிருக்கேன். ஆனா சுரேஷ் சாரை நான் நேரில் சந்திக்க முடியல. எனக்கு கிடைச்ச பாக்கியம் இன்னைக்கு நானும் அவரும் சக நடிகர்கள், சக குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்து இன்னைக்கு சாப்பிடும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப நாள் கழிச்சு குடும்பமா எல்லா நடிகர்களும் சேர்ந்து சாப்பிடுறோம். அதாவது சரளாமா கோவை சரளாமா யாரோட எச்ச பிளேட்னு தெரியல, பரவாயில்ல கொடுங்க, அது நான் வெளில போட்டுறேன்னு சொல்லி கையில எடுத்து போடுறாங்க. இதுதான் இந்த குடும்பத்தோட பலம். இந்த பலத்தை எல்லா நண்பர்களும் எல்லா உறுப்பினர்களும் அவங்க கிட்ட கூட போனோன்ற ஒரு ஆசை. இந்த மண்டபத்துக்கு இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து உங்க எல்லாரும் வர வச்சு பேசியிருக்கோங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் நான் இந்த அணி சார்பா நான் சத்தியம் பண்றேன், நம்ம நடிகர் சங்கம் கட்டடத்துல ஒவ்வொரு நாளும் அந்த கட்டடம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல படப்பிடிப்புல இருப்போம். படப்பிடிப்பை முடிச்சுட்டு சாயந்தரம் டிஃபன் அங்கிட்டு தான் சாப்பிட போறோம். சாப்பிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போறோம். முதல்ல நம்ம வீட்டுக்கு, நம்ம கலை குடும்பம் வீட்டுக்கு போய் அந்த கோயில்ல கும்பிட்டு, அதுக்கப்புறம் நல்லது கெட்டது, இன்னைக்கு எப்படி நடந்தது, ஷூட்டிங் என்ன விஷயம், என்ன நல்லது, என்ன கத்துக்கிட்டோம், என்ன கத்துக்கல, எல்லாமே பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். அதுதான் நம்ம விலாசம். அந்த விலாசத்துக்காக தான் நாங்க போராடுறோம். இது எனக்கு ஒரு ஆசை. பொதுமக்கள் ஒவ்வொரு தெருவில் போயிட்டு இருக்கும் போது நம்ம வீடு வாசல், நம்ம உறுப்பினர்கள் வீடு வாசல் பார்க்கும்போது வறுமையில் இல்ல, பெருமையா சொல்லணும், இது நடிகர் சங்கம் உறுப்பினரோட வீடு. அவ்வளவு லட்சணமா இருக்கணும். நம்ம எல்லாரும் உழைக்கிறோங்க, நம்ம எல்லாரும் உழைக்கிறோம், நம்ம கைகளை நம்பிதான் உழைக்கிறோம். யாராவது இப்ப நீங்க சொன்னீங்களே காசு கொடுக்கறாங்க, எல்லாரும் சொன்னீங்க நாங்க வாங்க மாட்டோம். அதுதான் உழைச்சு சம்பாதிக்கணும்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அந்த உழைப்பு வீணா போக கூடாது. நம்ம இத்தனை வருஷம் 3.5 வருஷம் ஆச்சுங்க. நாங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 நாள் நல்லது நடக்க போகுது. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், உங்க ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க தைரியத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. உங்க தைரியம் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சத்தியமா சொல்றேன் நல்லது நடக்கும்.
சத்தியமா சொல்றேன் நல்லது நடக்கும். ஏன் தைரியம் சொல்றேன்னா, பெண்கள் மத்தியில நான் இது திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ஆண் தைரியமா இருந்தா பக்கத்துல ஒருத்தனுக்கு தான் அது தொத்திக்கும். ஆனா ஒரு பெண்மணிக்கு தைரியம் இருந்தா அந்த தெருவுக்கே வந்து எல்லாருக்கும் வந்துரும். அதுதான் நான் சொல்றேன். இப்போ நேத்து வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் புகார் இல்ல, ஒரு மனு கொடுத்தோம். எதுக்கு தெரியுமா? எனக்கு இல்ல, இவருக்கு இல்ல, அத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க போய் கொடுத்தோம். இந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி இருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து ஆதங்கங்கள் ஒவ்வொரு ஊர்ல, அதாவது வயசானவர் ஒரு 75 வயதானவர் வந்து கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஐயா நான் 50 வருஷம் இந்த நாடகத்துக்காக நான் உழைச்சிருக்கேன், என் பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் தெரியாதையா, அவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு விழா மட்டும் நடத்தி கொடுங்க, இல்ல அங்கீகரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதாங்க கேட்டாரு. அவர் காசு கூட கேட்கலங்க. அவர் செஞ்ச சேவையை வந்து அவங்க பேரன் பேத்திகள் தெரியப்படுத்துறோம்னு சொல்றாரு. இதுல பாதி வந்து அந்த எதிரணி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு வந்து திண்டாடிட்டு இருப்போம். என்ன நேரம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஜெயிக்கிறது உறுதி. அது முடிவாயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, முடிவான விஷயம் ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க. நன்மை இன்னைக்கு வந்து நீங்க பேப்பர்ல காட்டலாம், 1000 அடி ஸ்கொயர் ஃபீட் கொடுப்போம், மருத்துவ உதவி கொடுப்போம். ஏன் இத்தனை வருஷம் கொடுக்காத நீங்க ஏன் வந்து திடீர்னு கொடுக்குறீங்க? பாண்டவர் அணி வந்ததுனால கொடுக்குறீங்க. அப்படின்னா இந்த பாண்டவர் அணி தான் வந்து அதை செஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா ஒருத்தர் நல்லது செய்யும் போது யாருமே வந்து, இப்போ எங்களுக்கு இவ்வளவு தடைகள் இருக்கு, நல்லது வந்து எங்களுக்கே தெரியாது, இவ்வளவுதான் கேப். இப்ப நீங்க இங்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்கன்னா வந்து நல்லது செய்யணும்னா அவ்வளவு தடைகள் வச்சாங்க. என்னென்னமோ சொன்னாங்க, ஜாதி மதம் இனம், நீங்க என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் என்ன நாயின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் இல்ல இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நான் பொறுமையா வந்து நான் யாருக்கும் தவறான பதில் நான் இன்னி வரைக்கும் நான் சொன்னதில்லை. சரத்குமார் ஐயா மேல எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா எனக்கு திரு சரத்குமார் பிரசிடென்ட் தலைவர் ஆஃப் நடிகர் சங்கம் மேல எனக்கு உடன்பாடு இல்ல. அதுதான் வித்தியாசம். நிறைய பேர் வந்து இவன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில தாக்குறான். ஏங்க நான் தனிப்பட்ட முறையில தாக்குறேன், இந்த குடும்பம் இத்தனை பேர் வந்து என் பின்னாடி நிப்பாங்களாங்க? என்னங்க இது? எப்படிங்க நான் செய்ய முடியும்? நான் வந்து கருணாஸ் கிட்ட கேட்பேன், கருணாஸ் எனக்காக கொஞ்சம் வந்து போராடுறியான்னா ஒரு நாள் வருவாப்ல. அதுக்கப்புறம் என்ன முட்டாள்தனமா வந்து இவனோட விஷயத்துக்கு என்னைய வந்து பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு கேட்பாப்ல. அதனால இது பர்சனல் இல்லைங்க, முறைகேடுகள் நடந்திருக்கு. திரும்பவும் சொல்றேன், நீங்க வழக்கு வேணா போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நான் ஆதாரத்தோட தான் நான் சொல்லியிருக்கேன். நேத்து ஒரு ஆதாரம் காட்டினாங்க. ஏங்க பத்திரம் வந்து காணாம போச்சுன்னு யாராவது நாங்க சொன்னோமா? அது ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இதுதான் நடிகர் சங்க பத்திரம்னு காட்டுறாருங்க. நாங்க என்னைக்கும் சொன்னோமா நடிகர் சங்கத்து பத்திரம் இல்ல காணாம போச்சு நாங்க சொன்னோமா? கட்டடம் காணாம போச்சுன்னு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயான்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. கட்டடம் வந்து ஐயா அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்தது ஐயா, இடிச்சீங்க கட்டடம். அந்த கோயிலாவது விட்டு இருக்கலாமே, அடுத்த கட்டடம் வர வரைக்கும் அந்த உண்டியாவது விட்டு வச்சிருக்கலாமே. அதுவும் எடுத்துட்டாங்களே, ஆட்டையை போட்டாங்களே. அதுதான் நாங்க கேட்கிறோம். அடுத்த கட்டடம் வர வரைக்கும், பூமி பூஜை போடுற வரைக்கும் அந்த கோயில் சாமி என்ன தப்பு பண்ணிச்சு? நம்ம தப்பு பண்ணிருக்கோம், ஓகே எங்களை கண்டிக்கலாம். சாமி என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த சாமி தான் இன்னைக்கு நம்மள ஜெயிக்க வைக்க போகுது. அந்த கோயில்ல இருக்கிற சாமி தான் நம்மள ஜெயிக்க வைக்க போகுது. நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் 19ஆம் தேதி நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணோம் தெரியுமா? ஏன்னா 18ஆம் தேதி நைட் லேட் ஆயிடும். 19ஆம் தேதி காலையில வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பூஜையை போட்டு, அம்மாக்கள் நீங்க எல்லாம் வரணும், யாரோ நீங்க தான் ரொம்ப குரல் கொடுத்தீங்க, நீங்க வரலன்னா கோச்சிப்பேன் நானு. நீங்க தான் விளக்கேற்றணும். அந்த இடத்துல வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம், சாமி நீ கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா என்னன்னா அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறோம், ஐயா இனிமே உங்களை யாரும் இந்த இடத்துல இருந்து அசைக்க முடியாது. எலெக்ஷன் அடுத்த முறை வந்தாலும், அடுத்த முறை நாங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் இந்த கோயில்ல நீ இருப்ப சாமி, யாருமே உன்னை வந்து தடுக்க மாட்டாங்க. நீ மட்டும்
நாங்க கேட்கறதுக்கு வாழ்த்துக்கிட்டே இரு ஐயா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ வாழ்த்தையா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு கண்டிப்பா அந்த 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 பூஜையை பண்ணிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாங்க. வாங்க, நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டீங்களா, ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க. இந்த உலகத்துல எத்தனை சங்கம் இருந்தாலும் அத்தனை சங்கம் திரும்பி பார்க்கிற ஒரு சங்கமா நடிகர் சங்கமா காட்டிக்கலாங்க. இப்படி ஒரு சங்கம் இருக்கு. ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லலாம், சாரிங்க உடம்பு சரியில்லை, அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர் சொல்லணும், ஏங்க எங்கேயோ வந்து அபிபுல்லா ரோட்ல ஒரு நடிகர் சங்க கட்டடம் இருக்காமே, போய் பார்க்கலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் வந்து ஒரு அதுதான் அந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஓபன் கிரவுண்ட்ல நாங்க கமல் சார் கிட்ட கேட்டோம், செம்மொழி பூங்கால இருக்கு அந்த விஷயம், படிக்கட்ட ஒரு தியேட்டர் அமைப்புல இருக்கு. அதுல என்னன்னா, நான் நேத்து கூட சரோஜாதேவி அம்மா சந்திக்கும் போது, நிறைய பேர் சந்திக்கும் போது நான் இதுதான் சொன்னேன், அம்மா நான் உங்களை சந்திக்கும் போது நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு மட்டும் தெரியுது, எனக்கு மட்டும் புல்லரிக்குது, இருக்கிற எல்லா இளம் நடிகர்கள் அத்தனை பேருக்கு வந்து உங்களோட சேவை நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுமா, நீங்க எப்படி இந்த விஷயத்துல ரொம்ப கடினமா இருந்தது இந்த படத்துல நான் நடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியணுமா அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் முதல்ல அமைக்க போறோம். ஒரு லைப்ரரி கண்டிப்பா வரப்போகுது. நம்ம எல்லாம் படிக்கணும். ஸ்கூல்ல படிச்சது முக்கியம் இல்ல, நம்ம பெரியவர்கள் எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்றது நம்ம எல்லாம் படிக்கணும். இந்த பசங்க கிட்ட நான் கேட்டது ஒண்ணுதான், அடுத்த 3 வருஷம் எல்லா பார்ட்டி கேன்சல், அதாவது அந்த கட்சி இல்ல, பார்ட்டி எல்லாம் கேன்சல். நீங்க பசங்களா நீங்க நம்பியோ இல்ல நம்பாமலையோ வந்துட்டீங்க, இனி நான் இவங்களெல்லாம் விட மாட்டேன். 3 வருஷம் நீங்க எல்லாம் சேர்ந்து உழைக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் விடுமுறை, அது கூட முதல் வருஷத்துக்கு கட்டுன்னு சொல்லிட்டேன் பசங்க எல்லாருக்கும், ஏன்னா எல்லாரும் உங்களுக்காக உழைக்கணும். இந்த தேர்தல் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கலங்க, பொதுமக்கள் நினைக்கிறாங்க. பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு கருத்து, நியாயத்துக்காக இவ்வளவு போராடுறாங்களே, இந்த கூட்டம் ஜெயிக்கணும், பாண்டவர் அணி ஜெயிக்கணும்னு சாதாரணமா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவரோ ஏன் ஒரு நிறைய பேர் எல்லாரும் சொல்றாங்க, முக்கியமான தேர்தல் அக்டோபர் 18 வந்து என்ன தடைகள், நான் மறுபடியும் சொல்றேன், எந்த தடைகள் நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்ன தடைகள் வந்தாலும் தைரியமா நான் இருப்பேன், கருணாஸ் இருப்பாரு, இந்த கூட்டம் அத்தனை பேர் உங்களுக்காக இருப்பாங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து வாக்குப்பதிவு பண்ணிட்டு நம்ம எல்லாரும் அந்த நாளை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அக்டோபர் 18 பாண்டவர் அணி சார்பா 29 பேர் நிக்க போறாங்க. அந்த 29 பேர் ஜெயிக்க போறாங்க உங்களோட சப்போர்ட்னால. 29 பேர் நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, 24 செயற்குழு உறுப்பினர்கள். அது நீங்க ஓட்டு போடும் போது உங்களுக்கு ஒரு டைமோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல, நிதானமா உங்களுக்கு ஒரு சீட் இருக்கும், நீங்க ஓட்டு போடலாம். நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டு திரும்ப ஒரு முறை பார்த்துக்கிட்டு பேலட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், 2 துணை தலைவர்கள், ஒரு பொருளாளர், 24 செயற்குழு உறுப்பினர்கள், அவ்வளவுதான். மொத்தம் 29. இதெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம இப்படி சந்தோஷமா நம்ம பேசிட்டோம். இது எனக்கு தெரிஞ்சு 4வது முறை நம்ம கூட்டமா சேர்றது. இந்த கூட்டம் மறுபடி 18ஆம் தேதி எனக்கு இப்பவே கண் கலங்குது. ஆனா நான் பொறுத்துப்பேன். கண்டிப்பா நியாயம் என்னைக்குமே நிலைக்கும். நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அது எவ்வளவு தடைகள் வந்தாலும் செஞ்சே தீர்வாங்க. நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும், நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, எங்கிட்டயோ படப்பிடிப்புல பார்த்திருக்கோம், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அத்தனை பேர் முகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. பேர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இன்னொரு 1 வருஷம் ஆகும், ஆனா முகங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கூட்டத்துல இல்லாம வெளியில எங்கேயோ நான் சந்திச்சேன்னா, அம்மா எத்தனை பேர் வந்து, நான் அத்தனை பேர் வந்து எப்படி இருக்கீங்க, நீங்களும் உறுப்பினர்ல அப்படின்னா, இப்போ நான் வந்து எல்லா இடத்துலயும் பார்வையிட முடியும். எல்லாம் ஒரே குடும்பம் தானே, என்ன பால்கனியில உட்காந்துருக்காங்க. அதான் ரொம்ப 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 நன்றி. இல்லங்க, அதான் இல்ல அது பரவாயில்ல.
இல்லைங்க, இது என்னன்னா யாரு ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு இல்ல ஆதரவு கொடுக்கல அப்படியெல்லாம் நான் பட்டியல் போடலங்க. எல்லோருக்கும் வாக்குப்பதிவு பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. அதுதான் வந்து நாங்க எல்லார்கிட்டயும் சொல்றோம். திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் வந்து அவர் ஆதாரத்தை காட்டிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் வரலங்க. அதுதான் உண்மை. போதும், இனிமே கேள்வி கேட்கறது எங்களுக்கும் வந்து டைம் இல்ல, சமரசமும் இல்ல, கேள்வியும் கேட்க போறது இல்ல. இனிமே பதிலா நாங்க கொடுப்போம், நம்ம எல்லாரும் கொடுப்போம். இனிமே பதில் பாக்குறது டைம் வேஸ்ட். நம்ம பதில் 18ஆம் தேதி கொடுப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும். தைரியமா வந்து 18ஆம் தேதி வாக்குப்பதிவு பண்ணுங்க. நன்றி.